அதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற போது, இந்த ரமலான் மாதத்தில் இறை உணர்வுள்ள மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். இறை உணர்வு என்பது எல்லா நிலையிலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற அந்த உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை, நேரத்தை, வினாடிகளை, நிமிடங்களை கழிக்க வேண்டும். ஒரு மனிதர் தொழுகைக்கு வருகின்றார் என்றால் அவர் அதை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். ஒரு வியாபாரத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதை அல்லாஹுக்காக வேண்டி அந்த வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். ஏனைய தன்னுடைய குடும்ப விடயமாக இருக்கலாம், மற்ற மனிதனுக்கு உதவுவதாக இருக்கலாம். இந்த உலகத்தில் அவர் பிறப்பு தொடக்கம் மரணிக்கும் வரை இறை உணர்வோடு வாழுவதைத்தான் இந்த ரமலானுடைய மாதம் பயிற்றுவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எங்களை இன்னும் ஓரிரு திறங்களில் எங்களை விட்டும் பெரிய இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் எங்களை ஒரு தூய்மையான ஒரு மனிதனாக விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு முழுமையடைந்த மனிதனாக இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய ரமலான் இந்த மாதம் பெரிய வேண்டும் என்ற ஒரு நியத்தை நாங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கின்ற போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், எதற்காக யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஆமீன் சொன்னீர்கள் என்று. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை 3 கேட்டார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை தான், எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காத நிலையில் ரமலானுடைய மாதத்தை கழிக்கின்றாரோ, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்காத நிலையில் ரமலானுடைய மாதத்தை கழிக்கின்றாரோ அவர் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் எங்களை முழுமையாக எங்களுடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டலை ரமலான் தருகிறது என்பதை இந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அல்லாஹ் பாவ மன்னிப்பை பற்றி அல் குர்ஆனில் பலவிதமாக பயன்படுத்துகிறான். அதில் ஒரு விதம்தான் சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வஜன்னா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி, அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருடம் என்று தள்ளி போட்டு விடாதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில் லைலி வன் நஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் மனித சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் மூலமாக பாவம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்துக்கு பரிகாரம் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அக்ஃபிர் லக்கும், உங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், சாரிஉ இலா மக்ஃபிரா, பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வர வேண்டும். அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி என்று காத்து கொண்டிருக்க கூடாது. எங்களுடைய இறுதி நேரம் எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களோடு இருந்த எத்தனை சகோதரர்கள், எங்களோடு சஃபுகளில் தொழுது கொண்டிருந்த எத்தனை சகோதரிகள் எங்களை விட்டு பிரிந்து கபூர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி என்னுடைய சகோதரன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான். ஊடு திரும்புகின்ற வேளையில் அவனுடைய உயிர் பிரிகிறது. ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி அடுத்த வாரத்திற்குள் அவனுடைய உயிர் பிரிகிறது. ஒவ்வொரு வினாடிகளும் இந்த உலகத்தை விட்டு ஒவ்வொரு உயிர்களும் மறைந்து கொண்டிருக்கிறது. யார் எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்பது யாருக்குமே தெரியாது. இப்படியான ஒரு நிலையில்
எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் நாளை, அடுத்த வினாடி, அடுத்த நிமிடம் என்று நேரத்தை தள்ளி போட்டு கொண்டு எங்களுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை தேடாமல் வாழ முடியும்? கண்ணியமானவர்களே, எப்பொழுது நான் மரணிப்பேன் என்ற அறிவு எனக்கு கிடையாது. ஆகவே தான், அதனால்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஹதீதுகளில் வருகிறது, நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். எனவே என்னுடைய அடியார்களே, நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். யார் கண்ணியமானவர்களே 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வது? உலகத்தில் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, இந்த உலகத்தில் மிக பெரும் அல்லாஹுடைய இரக்கத்துக்கு உள்ளாகிய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எத்தனை நேரங்கள், எத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது சிலர்களுக்கு. என்னுடைய பாவத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் மன்னிப்பானா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸில் வருகிறது, இந்த வானம் பூமி அளவு நீங்கள் அல்லாஹுக்கு பாவம் செய்தாலும், இந்த வானம் பூமி அளவு நீங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்தாலும், இந்த உலகத்தில் வாழுகின்ற போது முழுக்க முழுக்க இறுதி நொடி வரைக்கும் பாவம் செய்து செய்து உங்களுடைய வாழ்க்கையே பாவத்தில் மூழ்கி இருந்தாலும், அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் அந்த அடியான் திருந்திய நிலையில் எனக்கு முன்னிலையில் வந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்பான் என்று சொன்னால், அதை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று எங்களுடைய அருளாளன், அன்பாளன், இரக்கமுடைய அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து சொல்கிறான். அல்லாஹுடைய அன்பை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை பற்றி விளங்கப்படுத்துகின்ற போது ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு பெண்மணி போர்க்களத்தில் தன்னுடைய குழந்தையை துளைத்து விட்டார். தேடிக்கொண்டிருக்கிறாள், என்னுடைய குழந்தை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்ற போது திடீரென்று தன்னுடைய குழந்தையை கண்டுபிடிக்கிறாள். உடனே அந்த தாய் அந்த குழந்தையை அப்படியோ தூக்கி அணைத்து பால் கொடுக்கிறாள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்படி அன்போடு அரவணைத்த இந்த தாய் இந்த பிள்ளையை நெருப்பில் போடுமாறு சொன்னால் இவள் போடுவாளா என்று கேட்கிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி யா ரசூலல்லாஹ், அந்த தாய் அந்த குழந்தையை அந்த நெருப்பில் போடுவாள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது கொண்ட அன்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியான் மீது அன்பு வைக்கின்றான். இந்த தாய் இந்த பிள்ளையின் மீது கொண்ட அன்பை விட 99 மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பை வைக்கின்றான். ஆகவேதான் இந்த உலகத்தில் அன்பு வைப்பதில் அல்லாஹ்வை தவிர யாருமே இந்த உலகத்தில் மிகைத்து விட முடியாது. கண்ணியமானவர்களே, யாரும் மிகைத்து விட முடியாது. இரக்கமுடையவன், பாசமுடையவன், அன்பாளன், அருளாளன் என்று சொன்னால் எங்களுடைய தாயை விட அந்த ரப்புல் ஆலமீன் தான் முன்னுக்கு வந்து நிற்பான். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இன்ன ரஹ்மதி கலபத் கல்பி என்று சொல்கிறான். என்னுடைய அருள், என்னுடைய இரக்கம் இருக்கிறதே என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. ஒரு அடியானை இந்த உலகத்தில் நான் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, இரக்கத்தோடு தான் முதற்கண் கொண்டு பார்க்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அன்பு, நேசம், பாசம், இரக்கம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு மனிதனாக மாறுகிறான். அல்லாஹ் ஒரு நேசம் கொண்ட ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், அவன் ஒரு அடியானை நேசம் கொண்டு விட்டால், என்னையோ உங்களையோ அல்லாஹ் நேசம் கொண்டு விட்டால், உடனேயே மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், இந்த அடியானை பெயர் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியானை நான் உலகத்தில் நேசித்து விட்டேன், நீங்களும் என்னுடைய அடியானை நீங்கள் நேசியுங்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய மலக்குமார்களை அழைத்து சொல்லுவார்கள், இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வானுலகத்தில் முழு மலக்குகளையும் அல்லாஹ் எங்களை நேசிக்குமாறு பணிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி நேசத்தை உண்டாக்கக்கூடியது தான் இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு
நாங்கள் பாவத்தை செய்துவிட்டு எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் அப்படியோ பலம் இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அப்படியோ அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, நான் எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுடைய அருளாளனின் அன்பாளனின் அந்த அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, இந்த உலகத்தில் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே அருளாளன் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அருளாளன், அன்பாளன். நீங்கள் அல் குர்ஆனிய வசனத்தில் பார்க்க முடியும், இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள் அனைத்தையும் அதனுடைய கடைசி வசனத்தை முடிகின்ற அந்த சொற்களை பார்க்கின்ற போது அல் கஃபூர் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அர் ரஹீம் அல்லாஹ் இரக்கமானவன், அர் ரஹ்மான் அல்லாஹ் அருளாளன், இந்த பண்புகளை கொண்டுதான் அதிகமாக அல்லாஹ் அழைக்கின்றான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு அடியான் இந்த உலகத்தில் பாவம் செய்துவிட்டால் உடனேயே அவன் ஒரு முஃமினாக இருந்தால் ஸக்கருல்லாஹ், அடுத்த கணம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த ஆரம்பித்து விடுவான். நான் ஒருவர் பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அந்த பாவத்தை எண்ணி வருந்தக்கூடிய மனிதர்களாக மாறுகின்ற போது நாங்கள் தான் முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இயல்பாக மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்ற அமைப்பில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆகவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அடுத்த கணம் அவன் அல்லாஹுவை நினைவு கூறுவான். நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவனுடைய பாவத்துக்காக வேண்டி அவன் இஸ்திக்ஃபார் செய்வான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். என்னமாக்கள், நாங்கள் செய்கின்ற அல்லாஹுக்கு எத்தனை நேரங்கள் நிமிடங்கள் அவனுக்கு மாற்றமாக நடந்திருப்போம், எத்தனை நேரங்கள் அவன் விரும்பாத செயல்களில் ஈடுபட்டிருப்போம், அவன் கடமையாக்கி எத்தனை தொழுகைகளை வீணடித்திருப்போம், எத்தனை சதக்காக்கள் ஜக்காத்துக்களை வீணடித்திருப்போம், அல்லாஹுக்கு மாற்றமாக எத்தனை நிமிடங்களை கழித்திருப்போம் இந்த உலகத்தில். அல்லாஹ் சொல்லுகிறான், இது அனைத்தையும் நான் மறந்துவிட்டேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய அடியான் மிக கொடூரமான அந்த நரகத்தில் நுழைந்து விடக்கூடாது என்ற ஒரு இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் செய்த பாவத்தை எண்ணி என்னிடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவம் அனைத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னை தவிர நீங்கள் செய்த தவறை இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு யாருமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு நாங்கள் மாறு செய்கிறோம், என்னோடு நேசிக்கின்ற ஒரு மனிதனுக்கு நான் மாறு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு முறை மாறு செய்கின்ற போது அவன் மன்னித்துக் கொள்வான், இன்னும் ஒரு முறை மாறு செய்கின்ற போது அவன் இவன் இப்படித்தான் என்று நினைத்து கொள்வான், இன்னும் ஒரு முறை செய்கின்ற போது அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் உன்னை மாத்திரம் நான் நம்ப மாட்டேன், நீ எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு நீ தீங்கிழைத்து விடுவாய் என்ற இந்த உணர்வு அந்த மனிதனத்தில் வந்துவிடும். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் மாறு செய்தாலும், எத்தனை முறை அல்லாஹுவை மறந்த நிலையில் வாழ்ந்தாலும், அல்லாஹ் எங்களுடைய சிந்தனையில் ஒரு முறை வந்து விட்டான் என்று சொன்னால், அவனை நினைத்து நாங்கள் அழுது விட்டோம் என்று சொன்னால் எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹுடைய அந்த அருளாளனுடைய அந்த பண்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், இந்த ஒற்றை படை நாட்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாரனை இறுக கட்டிக்கொண்டு இரவு முழு இரவையும் தொழுகையிலும் இபாதத்துக்களிலும் அப்படியோ கழித்து அதனுடைய முழு நன்மையை பெறுவதில் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதர் மும்முரமாக செயற்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் நாங்களும் எங்களுக்கு கிடைத்த இந்த ரமலானுடைய இந்த இறுதி பத்தை வெறுமனே நாங்கள் வீணுக்காக வேடிக்கைக்காக கழித்து விடாமல், இந்த உலகத்தை விட்டு நான் பெறுவேன்,
இந்த உலகத்தை விட்டு நான் எப்பொழுது செல்வேன் என்பது எனக்கு தெரியாது. ரமலான் முடிவதற்கு முன் நான் மரணித்து விடலாம், ரமலான் முடிந்ததற்கு பிறகு நான் மரணித்து விடலாம், நான் அடுத்த நிமிடம் இந்த பள்ளி வாயலை விட்டு வெளியேறுகின்ற போது என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடலாம். அந்த நிலையில் நான் பாவ மன்னிப்பை பெறாத நிலையில் என்னுடைய ரப்பை நான் சந்தித்தால் என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு எங்களுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி அல்லாஹுவை நாங்கள் முன்னோக்கி என்னுடைய கரத்தை நான் உசத்துகின்ற போது இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு அடியான் என்னை நோக்கி கரத்தை உசத்துகிறானோ அந்த அடியானுடைய கருத்தை வெறுமையாக வீணாக நான் அனுப்பியது கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களுடைய அந்த பாவத்தை எண்ணி வருந்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கரமேந்துகின்ற போது, கையேந்துகின்ற போது, தான் செய்த பாவத்தை எண்ணி எண்ணி வருந்துகின்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை அன்போடு பண்போடு ஆசையோடு பார்த்து என்னுடைய அடியான் என்னை நோக்கி வந்து விட்டான், நான் அவனை நோக்கி மிக விரைவாக போக வேண்டும், என்னுடைய பாவத்தை என்னிடத்தில் முறையிட்டு விட்டான், நான் அவனை மன்னிக்க வேண்டும் என்று மலக்குமார்களிடத்தில் கூறிக்கொண்டு எங்களை அல்லாஹ் நோக்கி விரைவாக வந்து அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால், நாங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்த பாவத்தை முன்னிறுத்தி பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயாரில்லாமல் இருக்கிறோம்? நாங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தவறை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோம்? இறைவன் அருளாளன் அன்பாளன் என்று சொல்கிறோமே, நாங்கள் நினைப்பதைப் போல இந்த உலகத்தில் எங்களுடைய தாய் வைத்திருக்கின்ற அன்பெல்லாம் அல்லாஹுடைய அன்பில் ஒரு விதம் கண்ணியமான அல்லாஹ் 99 அன்புகளையும் அல்லாஹ் பாசத்தோடு வைத்திருக்கிறான். ஆகவேதான் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை கடைசி தருவாயில் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இஸ்திக்ஃபாரோடு பாவ மன்னிப்போடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். பிரிகின்ற போது கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா எங்களுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பரிபூரணமான பாவ மன்னிப்பை கேட்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போதுதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவன் விரும்புகின்ற அடியார்களாக வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஒரு முஸ்லிமான ஒரு அடியானாக பெறுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் விரும்பிய பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு அடியானாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.